பருவங்கள் மாறி வர வருடங்கள் ஓடி வர இழந்த என் நினைவுகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் வீரலில் சிரித்திடும் உன் இதழில் கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று தோள்களில் உன் மூச்சு இழைகிறதின்று. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினு. ஹாய், நாங்கள் ராயல் கிஃப்டில் இருந்து வரோம். உங்களோட பேர் என்ன? தேஜா. உங்களுக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? எத்தனையாவது பர்த்டே? 13வது பர்த்டே. ஓகே, ராயல் கிஃப்ட் சார்வா நாங்களும் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. ஓகே, இன்றைக்கு உங்களோட பர்த்டே என்று சொல்லி எங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் தந்துருக்குறாங்க. யார் தந்துருப்பாங்க? ஏன் உடனே அப்பாவை சொல்கிறீங்க? வேறு ரிலேட்டிவ் யாரும் தந்துருக்க மாட்டாங்களா? சித்தி எங்கே இருக்கிறா? சித்தி தெரியல எங்களுக்கு. வேறு அப்பா தானா? ஏனுடன் அப்பாவை சொல்கிறீங்க? அம்மா வர மாட்டாவா? வேறு ரிலேட்டிவ்ஸ்? பெரியம்மா எங்கே இருக்கிறா? ஓகே, ஃபஸ்ட்டாக உங்களுக்கு தந்த கிஃப்டை பார்ப்போம்மா. உங்களுக்கு டெடி விருப்பம் யார்கிட்ட சொன்ன நீங்கள்? அப்பாட்ட தான் நான் சொன்னேன் நீங்கள். ஓகே, உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு டெடி ஒன்று தரோம். ஓகே, இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா யார் தந்தேன்னு சொல்லி? அப்பா தானா? இது அப்பா தெரியல, தந்த வேலுப்ப கவலைப்பட போகிறாங்க. சித்தியா? சித்தியும் தெரியல. சரி, மற்ற கிஃப்டை பார்ப்போம்மா. கிஃப்டோட வச்சு பார்க்குறீங்களா என்னென்னு? ஓகே, காட்டுங்க என்னென்னு சொல்லி. ஓகே, இதெல்லாம் யார்கிட்ட கேட்ட நீங்கள்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கிஃப்ட்? பிடிச்சிருக்கா? யார்கிட்ட கேட்ட நீங்கள்? அதை சொல்லுங்கள், யார் தந்துருப்பான்னு சொல்லி. பெரியம்மா, அப்பா, மெட்டாகல்ல சொல்லுங்களேன். தந்தவையில் கவலைப்படுவாங்களല്ലോ. சொல்லுங்கள், கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஆளை சொல்லுங்கள், யார் தந்திருப்பா? அப்பா தானா? இன்னும் கிஃப்ட் இருக்குது, பார்த்துட்டு ஆரண்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, இந்த கிஃப்ட் வந்து வேறு ஒரு ஆள் தந்தது. எடுத்து பார்க்குறீங்களா யார் தந்தேன்னு சொல்லி? ஓகே, சார கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி, ஓப்பன் பண்ணி பாருங்க என்னன்னு சொல்லி. பிடிச்சிருக்கா? ஓகே, யார் தந்தாண்டு நீங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறீங்கள் இல்லையே? இன்னும் நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்குது. ஓகே, பாப்பம்மா மற்ற கிஃப்டா என்னன்னு சொல்லி. ஓகே, ஓப்பன் பண்ணி காட்டுங்க. எழுதிடும் வீரலில் சிறு
இந்த தார கிஃப்ட் எல்லாம் ஆர்கிட்ட கேட்ட நீங்க விருப்பம் என்று சொல்லி கவிதைகளை கண்டு கொண்டேன். அப்பாட்ட தானா கேட்ட நீங்க? துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று தோள்களிலும் மூச்சு உங்களோட பர்த்டேக்கு வந்திருக்கிற உங்களோட ரிலேட்டிவ்ஸ் தந்திருக்க மாட்டாங்களா இந்த கிஃப்ட் எல்லாம்? போல இந்த பூமி சினுங்கும் அப்பாட்ட தானா கேட்ட நீங்க? கேளாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழ அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல பருவங்கள் மாறி வர வருடங்கள் ஓடி வர இழந்த என் நினைவுகளை உன்னில் கண்டேனே. சிறப்பா தானா? கன்ஃபார்மா? சிரித்திடும் உன்னிதழில் எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க நீங்க அப்பா தானு சொல்லி? கண்டு கொண்டேனே. துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று இது அப்பா இல்ல, எங்கள்ட்ட அப்பா தரவே இல்லை. இது வேற ஒரு ஆள் தான் தந்தது. இப்ப தந்தவையல் கவலைப்பட போறாங்க. ஒரு வெள்ளி கொலுசு போல தேஜஸ்னி தன்னை சொல்லலன்னு சொல்லி. அணியாத வைரம் போல அந்த வானம் அப்பாட்ட நீங்க விரும்பி கேட்டேன்னு சொல்லி தெரிஞ்சவங்களோட ரிலேட்டிவ் யாரும் தந்திருக்கலாம் தானே? இந்த பூமி சினுங்கும் கீழ ஆ? அப்பா அப்படி திடீரென்று உங்களுக்கு வேண்டித்தால காலையில கேட்டு மினுங்கும் மேல சொன்னீங்களா? மாறி வர வருடங்கள் ஓடி வர இழந்த என் நினைவுகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் விரலில் சிரித்திடும் உன் இதழில் கடந்த என் கவிதைகளை கண்டு தேஜஸ் நீங்க பிடிச்ச கிஃப்ட் எல்லாமே கிடைச்சிருக்குதா? துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று தோள்களிலும் மூச்சு இணைகிறதென்று ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த அப்படியே வைங்க நீங்க. ஓகே அணியாத வைரம் போல சரி. வானம் மினுங்கும் இந்த காட்டுல அப்ப நீங்க லாஸ்ட் யார சொல்றீங்க? ஆ? அப்பா தானா? பூமி சினுங்கும் ஐயோ அப்பாண்டு சொல்றீங்க, இப்ப தந்தவே இல்லை. அம்மா தந்திருக்க மாட்டாவா? வானம் மினுங்கும் மேல ஆ? சரி, அப்பாட்ட நீங்க கேட்டதை பார்த்துட்டு இருந்து அம்மா தந்திருக்கலாம் தானே? வருடங்கள் அப்படி இல்லையா? வர இழந்த என் நினைவுகளை ஆ? அம்மா அம்மா பிடிக்காதா? அப்ப அம்மா செய்திருப்பா தானே உங்களுக்கு? ஆ? என்ன ஓகேவா? அப்ப லாஸ்டா அப்ப யார சொல்றீங்க? அம்மாவா அப்பாவா உங்களோட ரிலேட்டிவா? ஆ? அப்பா தான். சரி ஓகே, இந்த காட்ட பாருங்க. ஓப்பன் பண்ணிக்குள்ள தெரியும் என்ன தேஜஸ்னிக்கு யார் தந்திருப்பான்னு சொல்லி. அப்பா தானா? ஓகே, உங்களோட அப்பா தான் தேஜஸ்னிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய சொல்லி தந்திருக்கிறார். சரி, அப்பா தந்தவருக்கு என்ன சொல்றீங்க நீங்க? ஆ? தேங்க்யூ மட்டும்தானா சொல்லுவீங்க? ஓகே, எல்லா கிஃப்ட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? ஆ ஓகே. நாங்கள் அப்பா சார்பாகவும் ரோயல் கிஃப்ட் சார்பாகவும் தேஜஸ்னிக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறா. ஓகே. பருவங்கள் மாறி வர வருடங்கள் ஓடி வர இழந்த என் நினைவுகளை உன்னில் கண்டேனே. எழுதிடும் உன் விரலில் சிரித்திடும் உன் இதழில் கடந்த என் கவிதைகளை கண்டு கொண்டேனே. துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று தோள்களிலும் மூச்சு இணைகிறதென்று ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழ அணியாத வைரம் போல அந்த வானம் மினுங்கும் மேல ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி சினுங்கும் கீழ அணியாத வைரம்
துருவங்கள் போல் நீளும் இடைவெளி அன்று தோள்களிலும் மூச்சு இழைகிறதின்று ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த பூமி. சர்ப்ரைஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பிடிச்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபஷனலான சர்வீஸோடு நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் royalx.lk டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண ரெடியாக இருங்க.